ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை இல்லை இல்லை அது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம அதையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாது. அரசியலில் அவர் என்ன பண்ணுறாரு தான் பார்க்கணுமே தவிர தனிப்பட்ட இதெல்லாம் கலர்றதெல்லாம் தப்பு. இந்த டைமில் அப்ளை பண்ண அவசியம் எல்லாமே அரசியல் தான், எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வர்றது தான் ஒரு இது. கண்டிப்பாக வருவாப்புல, அதில் ஒரு மாற்றம் இல்லை. அப்படி இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதில் அரசியல் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நாங்களாக தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக இதில் ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் வருது. இதுக்கு முன்னாடியே வந்திருந்தால் யாரும் எதுவும் நினச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது தான் டவுட் ஆகுது எல்லாருக்குமே. கண்டிப்பாக அவருக்கு ஏற்கனவே அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க பயங்கரமாக. இதுவும் அதில் ஒரு அழுத்தம் தான். கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி வருவார், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இல்லை 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 அதெல்லாம் இல்லை. அவரை எப்படி சொல்கிறது, அவரை ஃப்ரீயாக விட்டாலே நல்லா பண்ணுவார். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க தான் கண்டிப்பாக அவர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆமாம், அவரையும் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி மக்கள் உஷாராக இருக்காங்க. விஜயகாந்தை விட்ட மாதிரி இவரை விட மாட்டாங்க. கண்டிப்பாக இவர் கண்டிப்பாக வருவார், அந்த நம்பிக்கை இருக்குது. அதான் விஜய் வரணும் தான் ஆசை எல்லாருக்கும். ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக. என்ன மாதிரி அரசியல் எதிர்பார்க்குறது? மாற்றம் இப்போ இருக்கிறது எதுவுமே இல்லாத ஒரு ஊழல் லஞ்சலாவணம் இல்லாத ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்களா தூய்மையான ஆட்சி, அதுக்கு விஜய் வரணும். இல்லை தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்கிறதுலாம் இல்லை. நம்மளுக்கு தான் ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான்.